வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச கோல்டு காஃபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க கோல்டு காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோல்டு காஃபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாம் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். இதை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு வெளியே எடுத்துக்கலாம். கோல்டு காஃபி பண்ணுறதுக்கான பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துருக்கோம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெஸ்கஃபே காஃபி பவுடர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி கரைச்சிடுங்க. அடுத்ததாக நாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பாலை ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற காஃபி பவுடரோட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா கூட 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை டம்ளரில் ஊற்றிக்கலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி சாக்லேட் சிரப் டம்ளரில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சூப்பராக கோல்டு காஃபி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி கோல்டு காஃபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.